தேசிய மோசடி மறுமொழி மையமான NSRC மோசடியில் பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து 37,002 அழைப்புகளை பெற்றுள்ளது. இதன் வழி மே 2024 நிலவரப்படி மொத்தமாக 203.33 மில்லியன் இழப்பு ஏற்பட்டுள்ளது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மொத்த அழைப்புகளின் எண்ணிக்கை 95,094 என்று பிரதமர் தெரிவித்தார். NSRC மற்றும் மலேசிய தகவல் தொடர்பு பல்லூடக ஆணையமான MCMC ஆகியவை மோசடி செய்பவர்கள் பயன்படுத்தும் தொலைபேசி எண்களை தடுக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக அன்வார் மேலும் கூறினார். கடந்த சில வாரங்களாக சுங்கை பக்காப்பில் உள்ள மலாய் வாக்காளர்கள் மத்தியில் ஒற்றுமை அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கை அதிகரித்துள்ளது என்று PKR துணை தலைவர் ரவிசி ரம்லி தெரிவித்துள்ளார். 2022 பக்காத்தான் ஹராப்பான் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கம் அமைக்கப்பட்ட பின்னர் நாடு முழுவதும் உள்ள மலாய் வாக்காளர்கள் தங்கள் உரிமைகளை இழக்க நேரிடும் என்று அஞ்சியதால் கவலை அடைந்திருந்ததாக பொருளாதாரத்துறை அமைச்சர் ரவிசி ரம்லி தெரிவித்தார். பரிகாத்தான் நேஷனல் ஆட்சியில் இருந்த 2020 ஆண்டிலிருந்து இது போன்ற அச்சங்கள் எதிர்க்கட்சிகளால் தூண்டப்பட்டதாக அவர் கூறினார். நேற்று இரவு சுங்கை பக்காப்பில் பேசிய அவர், கடந்த ஆண்டு நடந்த தேர்தல்களில் பரிகாத்தான் நேஷனல் இந்த அச்சத்தை பயன்படுத்தி கொண்டது என்று கூறினார். ஆனால் மலாய் வாக்காளர்களிடையே இந்த கவலை இப்போது குறைந்து விட்டது என்று அவர் தெரிவித்தார். கடந்த காலங்களில் நடந்ததைப் போல மலாய் கிராமங்களில் நடைப்பயணத்தின் போது தம் மீது கற்கள் வீசப்படவில்லை என்பது இதற்கு சான்றாகும் என அவர் கூறினார். பரிகாத்தான் நேஷனல் சட்டமன்ற உறுப்பினர் ரஸாக் காமிஸ் தனது சக பிரதிநிதிகளிடம் இலக்கு வைக்கப்பட்ட டீசல் மானிய திட்டத்தை தாக்குவதை நிறுத்துமாறு தெரிவித்ததாக FMTக்கு வழங்கிய செய்தியில் தெரிவித்துள்ளார். அதற்கு பதிலாக அவர்கள் புத்ராஜயாவுடன் இணைந்து மக்கள் மீதான முயற்சியின் தாக்கத்தை குறைக்க உதவ வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். 16வது பொது தேர்தலுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தால் டீசல் விலையை குறைக்க முடியுமா என்பதை எதிர்க்கட்சி ஆராய வேண்டும் என்றும் ரஸாக் காமிஸ் தெரிவித்துள்ளார். மக்களின் வருவாயை அதிகரிப்பதற்கான ஒரு தீர்வை காண்பதே சிறந்த மாற்றமாகும். பொருட்களின் மற்றும் டீசல் விலை உயர்வால் மக்கள் சுமையாக இருக்க மாட்டார்கள் என்று சுங்கை தியாங் சட்டமன்ற உறுப்பினருமான அவர் கூறினார். சபாவில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ள பேரழிவால் பாதிக்கப்பட்ட தனிநபர் மற்றும் வணிக வாடிக்கையாளர்களுக்கு 6 மாதங்கள் வரை கால அவகாசம் வழங்கும் சிறப்பு வெள்ள நிவாரண உதவி திட்டத்தை பேங்க் ரயாட் அறிவித்துள்ளது. வெள்ளம் நூற்றுக்கணக்கான கார்களை மூழ்கடித்துள்ளது மற்றும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சொத்துகள் மற்றும் உள்கட்டமைப்புகளுக்கு விரிவான சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. பல குடியிருப்பாளர்கள் இடம்பெயர்ந்துள்ளனர் மற்றும் வணிகங்கள் குறிப்பிடத்தக்க இழப்புகளை சந்தித்துள்ளன. இதனை அடுத்து பேங்க் ரயாட் தலைமைச் செயல் அதிகாரி டாக்டர் முகமது ஹனீஸ் உஸ்மான் வங்கி தனது வாடிக்கையாளர்கள் எதிர்கொள்ளும் சுமை மற்றும் சிரமங்களை குறைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாக கூறினார். மொரட்டோரியம் வசதி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மிகவும் தேவையான நிவாரணத்தை வழங்கும் என்று வங்கி நம்புவதாக அவர் தெரிவித்தார். வரும் ஆகஸ்ட் 17ஆம் தேதி நடைபெறவிருக்கும் கிளந்தான் மாநிலத்தின் நெங்கிரி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்காக 3 வேட்பாளர்களின் பெயர்கள் மாநில தலைமையிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக குவாமுசாங் பாஸ் கட்சியின் தலைவர் அஸ்மான் அமாட் தெரிவித்துள்ளார். முன்மொழியப்பட்ட வேட்பாளர்கள் உள்ளூர் மற்றும் அப்பகுதியில் உள்ள கட்சி தலைமையின் ஒரு பகுதியாக உள்ளனர் என்று அவர் கூறினார். பிர்சாத்து வேட்பாளரை நிறுத்தினால் வாக்காளர்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்படும் என்றும், எனவே பிர்சாத்து விலகி பாஸ் கட்சியை அந்த இடத்தில் போட்டியிட அனுமதிப்பார்கள் என்று தாம் நம்புவதாகவும் அவர் கூறினார். சுங்கை பக்காப் சட்டமன்ற இடைத்தேர்தலில் பக்காத்தான் ஹராப்பான் வெற்றி பெற்றால் 2 திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று அம்னோ தலைவரும் துணை பிரதமருமான டாக்டர் அமாட் ஜாஹித் ஹமீடி தெரிவித்துள்ளார். மூத்த குடிமக்கள் செயல்பாட்டு மையம் மற்றும் சுங்கை பக்காப்பில் ஒரு தமிழ் பள்ளியை கட்டித் தருவதே அந்த 2 திட்டங்கள் என்று அவர் கூறினார். இந்த முன்மொழிவு பின்னர் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று தாம் கருதுவதாகவும் அவர் தெரிவித்தார். சுங்கை கச்சிலில் கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வில் அவர் இதனை கூறினார். இதற்கிடையில் சுங்கை பக்காப் வெற்றி பினாங்கு மாநில அரசாங்கத்திற்கும் ஒற்றுமை அரசாங்கத்தின் பிம்பத்திற்கும் மிக முக்கியமானது என்று அவர் சுட்டிக்காட்டினார். சுங்கை பக்காப் சட்டமன்றத்தில் டாக்டர் ஜுகாரியை வெற்றி பெற செய்ய அனைத்து வாக்காளர்களும் முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். கடவுள் சித்தமானால் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் நிச்சயமாக சுங்கை பக்காப் மக்கள் அதிக நன்மை பெறுவார்கள்.
ஏனெனில் அவர் ஒற்றுமை அரசாங்கத்தின் கீழ் உள்ள மாநில அரசாங்கத்துடன் ஒன்றாக இருப்பார் என்று ஜாகித் கூறினார். தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய், உண்மையின் வாசமாய், மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ். சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடை போடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாகவிருக்கிறது உங்களுக்காக. மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி. விரைவில் எதிர்பாருங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்.